கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் சந்தையில் சுங்கம் வசூலிப்பதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக வியாபாரிகள் ஏலதாரியை முற்றுகையிட்டு தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? மோதல் போக்கு தற்பொழுது கைவிடப்பட்டாச்சா? நிலவக்கூடிய சூழலை பத்தி விவரிங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மாட்டுச் சந்தையானது வழக்கம் போல நடந்து வருகிறது. இந்த சந்தையில் கோவை, பொள்ளாச்சி, கரூர், எடப்பாடி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் தங்களது மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். இந்த சந்தையில் திருச்சி, புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், திண்டுக்கல் மற்றும் கேரளா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்துமே மாடுகளை வாங்குவதற்காக பெருமளவு வியாபாரிகள் வருகின்றனர். இந்த மாட்டுச் சந்தையில் சிந்து, ஜெர்சி, நாட்டு மாடு போன்ற பல்வேறு வகையான கறவை மாடுகளும் ஆணின மாடுகளும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த பேரூராட்சியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மீறி சுங்கம் அதிகமாக வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு தெரிவித்து அந்த வியாபாரிகள் சந்தை முன்புறம் அமைந்துள்ள அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த ஏலதாரிகளிடம் முற்றுகை போராட்டத்தை நடத்தினர். இந்த நிலையில் தகவல் அறிந்த வெள்ளியணை காவல் நிலைய போலீசார் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தை முடிவடையும் முன்பாகவே போலீசார் விவசாயிகளையும் வியாபாரிகளும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழல் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மாட்டுச்சந்தை முன்புறம் பரபரப்பான சூழல் நிலவியது. கள விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.